ஆண் நிர்வாகியாக இருந்தாலும் பெண் நிர்வாகியாக இருந்தாலும் பொது இடங்களில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். பிஜேபி அரசை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு தொண்டர்களுள் ஒருத்தியாக பாடுபடுவேன். தமிழகத்தில் தாமரையை மலர வைப்பேன் என புது அவதாரம் எடுத்த சசிகலா புஷ்பாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் இறுதி அத்தியாயம் எழுதப்படும் என்பதை அவரை எதிர்பார்த்திருக்க மாட்டார். கட்சியில் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக மதவெறியை தூண்டவும் அவர் தயங்கவில்லை. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி எங்கள் இந்து குழந்தையை பார்த்து டாய்லெட் கழுவு, பெருக்கு, துடை என்று படிக்க வேண்டிய வயதில் கொடுமைப்படுத்தினாரே, அதை பார்த்து கொண்டிருக்க சொல்கிறாயா தமிழக அரசே? இப்படி இந்து குழந்தைகளின் மீது மிகுந்த கரிசனம் கொண்டவராக தன்னை காட்டிக்கொள்ளும் சசிகலா புஷ்பா மீது அவரிடம் வீட்டு வேலை செய்த இந்து சிறுமிகள் சுமத்திய புகாரை கொஞ்சம் கேளுங்கள். கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க திருப்பி ட்ரிங்க் பண்ணிட்டு தண்ணி அடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாம படுத்திருப்பாங்க. அவங்க எங்களை காலமுக்க சொல்லி ரொம்ப கொடுமை பண்ணினாங்க. எங்க பையனும் ரொம்ப கொடுமை பண்ணினாங்க. அங்க இருந்து நாங்க தப்பிக்க முடியாம தப்பிச்சு வந்திருக்கோம். அவ்வளவு கொடுமை பண்ணாங்க சசிகலா புஷ்பா. அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். உங்க வீட்டுக்காரர் எங்கெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. எனக்கு அக்காளுக்கு காலம் முக்கிரியே, எனக்கும் அம்முக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பா நடக்க சொல்லுவாங்க. சசிகலா புஷ்பா மீது டெல்லி, சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் இருந்து தப்பிக்கவே அவர் பாஜகவில் சேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி வெளியில் தெரியாதபடி அத்தனை பிரச்சனைகளையும் மக்களுக்காக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே அரசு நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் அரசு. முன்னதாக சசிகலா புஷ்பாவின் இரண்டாவது கணவரான வழக்கறிஞர் ராமசாமி சசிகலா புஷ்பா மர்ம நபருடன் குடி போதையில் படுக்கை அறையில் இருந்ததாகவும் தனது அண்ணா நகர் இல்லத்தை அமுதா என்பவருடன் இணைந்து விபச்சார விடுதியாக பயன்படுத்தியதாகவும் பகீர் குற்றச்சாட்டை சுமத்தி புகாரும் அளித்தார். இதனை தட்டி கேட்ட தன்னை அவர்கள் தாக்கியதாகவும் புகார் அளித்து விவாகரத்து நோட்டீஸும் அனுப்பினார். ஆரம்ப காலத்தில் நாடார் சமுதாய பிரமுகரான அரிநாடார் போன்றோர் சசிகலா புஷ்பாவை ஆதரித்தனர். அதே நேரம் தமிழிசை புஷ்பாவை அவ்வப்போது கடுமையாக எதிர்த்து வந்தார். அதே நேரம் பொன்னார் புஷ்பாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர் அறிவுறுத்தலின் பேரிலேயே பாஜகவில் புஷ்பா இணைந்ததாக கூறப்படுகிறது. தென் மாவட்ட சாதி அரசியலில் சசிகலா புஷ்பாவை பயன்படுத்தி கட்சியை பலப்படுத்தலாம் என பாஜக தலைமை வியூகம் வகுத்த நிலையில் பரமக்குடி சம்பவத்தின் மூலம் அத்தனையும் தவிடுபொடியாகியுள்ளது. KT ராகவன் பாணியில் சசிகலா புஷ்பா மீது அண்ணாமலை நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பரமக்குடி வீடியோ சம்பவம் மட்டுமின்றி சசிகலா புஷ்பா மீதான வேறு பல புகார்களும் அண்ணாமலையின் டேபிளில் உள்ளதாக கூறப்படுகிறது.